வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல பயிற்சி 5ல் 4ல 9வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 7x + 3y = 10, 5x - 4y = 1 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் 13x + 5y + 12 = 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையாகவும் அமையும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு நேர்கோடோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த 2 நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாக செல்கிறது. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த 2 நேர்கோட்டை தீர்த்து நம்ம ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சலாம். எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிப்போம். அதுதான் புள்ளி. ஒரு புள்ளி நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த கோட்டிற்கு இணையா இருக்கு. இணை அப்படின்னா சாய்வு மாறாது. இந்த கோட்டோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். அதுதான் நமக்கு தேவையான கோட்டோட சாய்வு. அப்ப சாய்வு தெரிஞ்சிருச்சு. இந்த சமன்பாட்டை தீர்க்கும் போது நமக்கு ஒரு புள்ளி கிடைச்சிரும். சாய்வு புள்ளி வடிவத்தை பயன்படுத்தினா ஈஸியா கணக்கு முடிஞ்சிடும். இப்ப பாருங்க, இந்த கொடுத்திருந்த இந்த 2 சமன்பாட்டை எழுதிட்டோம். இதை நம்ம தீர்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்புகளை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, எதை நம்ம நீக்கலாம்? ஒய்யை நீக்கலாமா? இங்க ஒய்யோட கெழு 3 இருக்கு, இங்க ஒய்யோட கெழு 4 இருக்கு. கெழுக்கள் சமமா இருந்தாதான் நீக்க முடியும். 3 4 பேருக்குன்னா முன்னாங்க 12. அப்ப 12 தான் மீசிமா எல்சிஎம். அப்போ இந்த இடத்தையும் 12ஆ மாத்தணும், இதையும் 12ஆ மாத்தணும். அப்போ முதல் சமன்பாட்டுல இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. எதை கொண்டு பெருக்குனா 12ஆ மாறும்? 4 கொண்டு பெருக்குனா 12ஆ மாறும். அப்ப 4 கொண்டு பெருக்குங்க. இப்ப பாருங்க 7 இருக்கு. 4 கொண்டு பெருக்குறோம். 4 7 28 எக்ஸ். 3 இருக்கு. 4 கொண்டு பெருக்குறோம். 12 ஒய். 10 இருக்கு. நம்ம 4 கொண்டு பெருக்கிருக்கோம். அப்ப 40ஆ மாறும். ரெண்டாவது சமன்பாடு பாருங்க. இங்க 4 இருக்கு. நம்ம எதை கொண்டு பெருக்குனா 12 வரும்? 3 கொண்டு பெருக்குறோம். 3 கொண்டு பெருக்குங்க. 5 இருக்கு. 3 கொண்டு பெருக்குனா 15 எக்ஸ். மைனஸ் அப்படியே தான் வந்துடும். 4 இருக்கு. 3 கொண்டு பெருக்குனா 12 ஒய். இங்க என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. நம்ம 3 கொண்டு பெருக்குறோம். அப்ப என்ன வந்துடும்? 1 3 3. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நமக்கு நேரடியாவே கேன்சல் ஆகிடுங்க. பிளஸ் 12 ஒய் மைனஸ் 12 ஒய் கேன்சல். இப்போ இதெல்லாம் கூட்டிக்கலாமா? எக்ஸ் அப்படியே தான் வந்துடும். 8ஐயும் 5ஐயும் கூட்டினா 13, 13க்கு 3 மிச்சம் 1, 3 43. 43ஐயும் கூட்டினா 43. நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். இப்போ பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 43 பை 43. இதுங்க வந்தா வகுத்துல மாறும். ஒரு 43 43. எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? 1. ஒய்யோட மதிப்பு வேணுமா? இதை கொண்டு போய் எங்க பிரதியிடலாம் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 என சமன்பாடு 1ல பிரதியிடுவோமா? சமன்பாடு 1ல் பிரதியிட 1ஆம் சமன்பாடுல பிரதியிடப்படும். பாருங்க, 7 இருக்கா? 7 எக்ஸுக்கு பதிலா என்ன பிரதியிடுறோம்? 1 பிளஸ் 3y அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 10. சரியா? இப்ப பாருங்க, 7 1 7 பிளஸ் 3y ஈக்குவல் டு 10. 3y ஈக்குவல் டு 10. இது பிளஸ் 7 இங்க வந்தா மைனஸ் 7ஆ மாறிடும். சரியா? இப்ப பாருங்க, y ஈக்குவல் டு 10ல 7 கழிச்சா 3 பை இந்த 3 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 3 3. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன? 1. therefore சமன்பாடு 1 மற்றும் 2 ஆகியவை சந்திக்கும் புள்ளி. எந்த புள்ளியில சந்திக்குது பாருங்க. சந்திக்கும் புள்ளி அப்படின்னாலே எக்ஸ் கமா ஒய் தான். பாருங்க, எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு 1 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய்யோட மதிப்பு 1 தான். அப்போ 1,1ன்ற புள்ளியில சந்திக்குது. இந்த புள்ளி வழியே தான் நமக்கு தேவையான நேர்கோடு செல்கிறது. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த கோட்டிற்கு இணையா இருக்கு. எந்த கோட்டிற்கு? 13x + 5y + 12 = 0. இந்த கோட்டிற்கு இணையா இருக்கு. அப்ப அதோட சாய்வை கண்டுபிடிச்சிருமா? சமன்பாட்டை எடுத்து எழுதுங்க. 13x + 5y + 12 = 0வின் சாய்வு. இங்க என்ன இருக்கு பாருங்க, சமன்பாடு இருக்கு. சமன்பாடு கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு சாய்வு கண்டுபிடிக்க நிபந்தனை -a/b. பாருங்க, எக்ஸோட கெழு தான் a, ஒய்யோட கெழு தான் b, மாறிலி உறுப்பு தான் c. அப்ப சாய்வு பாருங்க, m = மைனஸ் அப்படியே வந்துடும். ஏன்றது எக்ஸோட கெழு 13 பை bன்றது ஒய்யோட கெழு 5. இதான் என்னது? சாய்வு. எந்த கோட்டோட சாய்வு? இந்த கோட்டோட சாய்வு. நமக்கு தேவையான கோடு இதுக்கு இணையா தான் இருக்கு. அப்ப சாய்வு மாறாது. அப்ப நமக்கு தேவையான கோட்டின் சாய்வு என்னதுதான்?
-13/5 தான். கீழே எழுதிருமா பாருங்க. தேவையான நேர்கோட்டின் சாய்வு தேவையான நேர்கோட்டின் சாய்வு என்ன? -13/5. மேலும் எந்த புள்ளி வழியே செல்கிறது? பாருங்க, சந்திக்கும் புள்ளி 1,1 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 1,1 வழியே செல்கிறது. சரியா? அப்ப பாருங்க, x1 y1 புள்ளி தெரியும், சாய்வு தெரியும். அப்ப என்ன ஃபார்முலா? சாய்வு புள்ளி வடிவம். ஃபார்முலா y - y1 = m × x - x1. y - y1 மதிப்பு 1, mன்றது சாய்வு -13/5. x - x1 x1 மதிப்பு என்னதான்? 1 தான். இப்ப பாருங்க, 5 வகுத்தல் இருக்குது, வந்தா பெருக்கலா மாறும். 5 × y - 1 = -13 × x - 1. இந்த 5 மட்டும் இந்த பக்கம் வந்துருச்சு, -13 இங்கே தான் இருக்கு. 5 உள்ள பெருங்க. 5ஐயும் y பெருக்கினா 5y -5 5 -13 உள்ள பெருங்க. -13x பெருக்கினா -13x, மைனஸ் பெருக்கினா பிளஸ் 13 13. இப்ப எல்லாத்தையும் ஒரே பக்கமா கொண்டு வந்துருமா? இப்ப பாருங்க, 5y -5 எந்த மாற்றமும் இல்லை. இது எந்த பக்கம் கொண்டு வாங்க? -13x என்ன மாறும்? +13x மாறும். +13 இங்க வந்தா -13 மாறும், = 0. வரிசை எழுதிருமா? முதல்ல நமக்கு x உறுப்பு தான் வேணும், 13x. சரியா? y உறுப்பு பாருங்க, +5y. முன்னால எந்த குறி இல்லை, பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். -5 -13 என்ன குறி? ஒரே குறி. அப்ப கூட்டி அதே குறியை போடணும். 5ஐயும் 13 கூட 18. என்ன 18? -18 = 0. இதான் என்னது? நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.